நாங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டேட்டஸ் பார்த்தெல்லாம் நான் பழகல. நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் எப்பவும் நான் அவளை நினைச்சதும் இல்ல. அப்படி என்னால நினைக்கவும் முடியாது. உனக்கு புரியல. நாங்கெல்லாம் எவ்வளவு வசதியான குடும்பம்னு உனக்கே தெரியும். ஆனா இந்த குடும்பத்துல வாழ்றதுக்கு ஒரு தகுதியாவது இந்த கண்மணிக்கு இருக்கா? நீ ஏன் சொல்ல? இங்க பாரு, என் குழந்தைய அவ கொல்ல பாத்திருக்கா. ரோட்ல விக்கிற கண்டதையும் வாங்கி கொடுத்து என் குழந்தைய கஷ்டப்படுத்திருக்கா. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி இருந்தா இவ திருப்பி கொடுத்துருவாளா? எங்க குடும்பத்துல இருக்கிற வேற யாராவது இப்படி பண்ணுவாங்களா? அவளுக்கு இந்த வீட்டுல வேலைக்காரியா இருக்கிறதுக்கு கூட தகுதி கிடையாது. ஆனா எங்களுக்கு என்ன தலை எழுத்தோ தெரியல. இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து தொலைச்சிட்டா. இல்லங்க, அவ ஏதோ குழந்தை ஆசைப்பட்டு கேக்குதே, பாவம்னு ஏதோ தெரியாம பண்ணிருப்பா. இதையே நீங்க இவ்ளோ பெருசாக்குறீங்க. இங்க பாரு வெண்ணிலா, சும்மா உன் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணாத. இந்த வீட்ல யாருக்குமே அவளை பிடிக்கல. எங்க அம்மா மட்டும் தான் ஏதோ இந்த ஊர்ல வேற பொண்ணுங்களே இல்லாத மாதிரி இவளை பெருசா நினைச்சு கூட்டிட்டு வந்து என் தம்பி தலையில கட்டி வச்சுட்டாங்க. இவ்வளவு தூரம் நாங்களும் சரி, என் தம்பியும் சரி, தொடர்ந்து அவளை அவமானப்படுத்திட்டு தான் இருக்கும். இவ ஏன் எங்களை விட்டு இன்னும் ஒழிஞ்சு போக மாட்டேங்கிறான்னு தெரியல. இந்நேரம் இவ இடத்துல வேற யாராவது இருந்தா பயந்து ஓடி இருப்பாங்க. ஆனா இவ நல்ல வசதியான இடம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி இங்கே டேரா போட்டலான்னு அப்படி ஒரு மன கெட்டவ இருப்பாளான்னு தெரியல. இந்த வீட்ல இருக்கிற யாருக்குமே அவளை பிடிக்கல. எல்லாம் இங்க தலை எழுத்து. கண்மணி, இவளை இப்படிதான் வேலை வாங்குவியா நீ? பாட்டி பாட்டி, அவளை எதுவும் சொல்லாதீங்க. நானதான் எடுத்து தொடச்சேன். நீ இதை செய்யறதெல்லாம் அவ பாத்துக்கிட்டு தானமா இருந்தா? நீ இதெல்லாம் செய்யாதேன்னு சொல்லி அவ உங்ககிட்ட இருந்து வாங்கிருக்க வேண்டாம்? இல்ல பாட்டி, சும்மா இருக்க, எனக்கு போர் அடிச்சுது. அட என்னம்மா நீ, போர் அடிச்சதுன்னா போய் டிவி பாரு, இல்லன்னா பாட்டு ஏதாவது கேளு. இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? இதெல்லாம் செய்யறதுக்கு தானே இவளை இந்த வீட்டுல வச்சிருக்கிறோம். இந்த வேலையெல்லாம் நீ போய் செய்யலாமாம்மா? அதுவும் நீ இப்பதான் ஹாஸ்பிட்டல் இருந்தே வந்திருக்க. உன்னை போய் இவ வேலை வாங்குறான்னு இவ எப்படிப்பட்டவளா இருப்பா சொல்லு? வீட்டுக்கு வந்த விருந்தாளியை எப்படி மரியாதையா நடத்தணும் கூட உனக்கு தெரியும்.